2014 போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் ஏன் இப்போ கொடுக்குறாங்கன்னா, ஒரு 6 மாவட்டங்களில் மட்டும் போலியோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப பெருசாக, போலியோ வந்தால் வேறு மாதிரியான வைரஸ்கள் வரும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் 6 மாவட்டங்களில் மட்டும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் அந்த 6 மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டமும் ஒன்று. சிவகங்கை, விருதுநகர், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருநெல்வேலி, இந்த மாதிரி 6 மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டமும் ஒரு மாவட்டம். அதனால தான் இதை ஸ்பெஷலாக எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதனால தான் இது போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கு எல்லா மக்களுக்கும் தெரியணும். முழுமையாக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 1 லட்சம் குழந்தைகள், சுமார் 1 லட்சம் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் போலியோ சொட்டு மருந்து போய் சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர் முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருக்கோம். அதுக்கான ரீச் பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சுகாதார அலுவலர்கள் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க எல்லாரையும் கவர் பண்ணிடுவாங்க. இந்த வழியில் இருக்கிற பார்க்குற குழந்தைகள் எல்லாம், பஸ்ஸில் போகிறவங்க எல்லாரையுமே ஒரு 1200 மையங்களில் நம்ம போலியோ சொட்டு மருந்து போடுறோம். அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி வழியில் போகிற குழந்தைகள் கேம்பாக போடாமல் வழியிலேயே நிறுத்தி குழந்தைகளுக்கும் எந்த குழந்தையும் விடுபடாமல் அந்த குழந்தைகளுக்கும் போடுறதுக்காக இன்னைக்கு. இது இல்லாமல் நாளைக்கு 2 நாள், நாளையும் நாளை மறுநாளும் நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று நம்முடைய அரசாங்கம் குழந்தைகள் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து அவர்களை பள்ளியில் சேர்த்து, பள்ளி முடிந்த பிறகு கல்லூரியில் சேர்த்து அவர்களுடைய கல்வி நலனை காத்து வருகிறது. அது முடிச்சதுக்கு பிறகு அந்த மாற்றுத்திறனாளிகளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வீடு வீடாக சென்று மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வருவதை இந்த நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு துறைகளிலும் மிக முக்கியமான துறையாக கருதப்படுகின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய்த்தடுப்பு துறையின் சார்பில் வருமுன் காப்போம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் கடந்த காலங்களில் எல்லாம் ஏற்பட்ட அந்த தொற்று நோய்களிலிருந்து தொற்று நோய்களுக்கு விடுதலை கொடுத்தல் வகையில் இது போன்ற போலியோ போன்ற இளம்பிள்ளைவாதம் என்ற அந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சீரிய முயற்சியை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் எடுப்பதை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த அளவில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதலின்படி நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இதுபோன்று போலியோ சொட்டு மருந்துகள் கொடுக்கின்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்ற இந்த சொட்டு மருந்துகள் வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிகள் எனக்கு முன்னர் குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த சொட்டு மருந்து பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள். இவற்றில் பல்வேறு இதுகளில், அதாவது 1197 நிரந்தர மையங்களையும், அதாவது அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்நல மையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களையும் 54 நடமாடும் மையங்களும், பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களும், சுங்கச்சாவடி டோல்கேட்டு போன்ற 19 இடைநிலை மையங்களிலும் மொத்தமாக 1270 முகாம்களின் மூலமாக இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இங்கே நம்முடைய திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இதை நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர், பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த அலுவலர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு
பொதுமக்களுடைய குழந்தைகளுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆக ஒரே நேரத்தில் 1270 மையக்கண்கள் இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கின்றத பண்ணணும்னா அதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியாளர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு எல்லா மையங்களுக்கும் மருந்துகளை எடுத்துச் செல்லலாம். அந்த மருந்து எடுத்துட்டு போனோம்னா இதுபோன்ற குளிர்சாதன பெட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துட்டு போகணும் என்பதையும் சொல்லி போல பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது போன்ற நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த பணிகள்லாம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக 1270 போலியோ சொட்டு மருந்து முகாம்களிலேயும் என்னங்க எடுக்கிறீங்க? முன்னால கூட நீட்டிட்டு இருக்கீங்க. இருங்க அம்மா, இருங்க அம்மா. விவரமானவர்கள்